மக்கள் வணக்கம். சென்னையில் 2538 இன்ட்டு 25 லட்சம் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு அதிமுக சார்பில் ஒரு பேனர் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது அமைச்சர் நேருவோட துறையில் 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கவர்மெண்ட் வேலையை கூவி கூவி விற்றதா சொல்கிறாங்கல்ல, அது சம்மந்தமாக தான் 2538 பேர்கிட்ட 25 லட்சம் வாங்கினா எவ்வளவு கோடிகள் வரும்னு கணக்கு கேட்குறாங்க. வழக்கம் போல் பதில் சொல்ல தெம்பில்லாத திமுக கும்பல் பேனரை கிழிச்சிருக்காங்க. பேனர் போனால் போகுது. 2500 பேர்கிட்ட தலைக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கினா எத்தனை கோடி வசூல் பண்ணலாம்? இந்த கணக்கை ஆட்சியாளர்கள் சொல்லணும். ஐயா ஸ்டாலின் எப்படியெல்லாம் கணக்கு சொல்லுவார்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய கணக்குக்கு ஐயா எப்படி பதில் சொல்லுவார்னு தெரிஞ்சுக்கத்தான் நம்ம எல்லாருமே ஆர்வமாக இருக்கோம். சொல்கிறாரா என்னன்னு பார்ப்போம். சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை விளக்கமாக சொல்கிறேன். கோயம்புத்தூர் பக்கம் ஒரு கல்லூரி மாணவியை கடத்திட்டு போய் 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. திருச்சி பக்கம் காப்பு காட்டுக்குள்ள ஒரு இளம் பெண்ணை நிர்வாணமா எரிச்சு போட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்து பயங்கரங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன்னு ஐயா ஸ்டாலின் இங்க வசனம் பேசிட்டு இருக்காரு. டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல நம்ம தலைமை செயலாளர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. தெருநாய் தொல்லை சம்பந்தமான வழக்குல பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ணல. அதான் மன்னிப்பு கேட்டு நம்மளையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஐயா ஏவா வேலுவோட மகன் 70 ஏக்கர் அரசு தரிசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமா அபகரிச்சிருக்காராம்பா. கடலூர் கலெக்டர் ஆபீஸ்ல ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஒருத்தர் புகார் சொல்லியிருக்காரு. சென்னை பக்கம் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க சொன்ன மக்களை ஆபாசமா திட்டிருக்காரு திமுக உள்ளாட்சி பிரதிநிதி. கேட்டீங்களா? உள்ளாட்சியில் நல்லாட்சின்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு எப்படி நாராசமா பேசுதாங்கன்னு. திரும்ப ஓட்டு போடுவீங்க? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம். வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, உண்மையிலே தெரியாம தான் நான் கேட்குறேன். காவல்துறைன்னு ஒன்று எதுக்கு இருக்கு? பெண்களை பாதுகாக்கவா, இல்லை பெண்கள் பாதிக்கப்பட்ட பிறகு மீட்டு கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கவா? இங்கே ஒருத்தர் முதலமைச்சர்னு இருக்காரே, அவர் எதுக்காக தான் இருக்காரு? பாதுகாக்கவா, இல்லை பாதிக்கப்பட்ட பிறகு நிவாரணம் கொடுக்கவா? இந்த 2 கேள்வி ஏன் கேட்குறேன்னா, கோயம்புத்தூர்லையும் திருச்சியிலையும் நடந்த சம்பவங்கள் இப்படி கேட்க வைக்குது. அந்த கொடுமையை நீங்களும் பாருங்க. மக்கா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காலி இடத்துல கல்லூரி மாணவியும் அவரோட ஃப்ரெண்டும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே வந்த 3 மனுஷ மிருகங்க அந்த நண்பரை அடித்து மயக்கம் போட வச்சுட்டு அந்த கல்லூரி மாணவியை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இது முதல் சம்பவம். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு கொடுமை நடந்தது. இன்டர்வியூவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன ஒரு இளம் பெண் திருச்சி சனமங்கலத்தில் ஒரு காப்பு காடு இருக்கு, அங்கே எரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. இந்த 2 சம்பவத்தையும் பாருங்க. திருச்சி ஒரு மாநகரம், கோயம்புத்தூர் ஒரு மாநகரம். இந்த மாநகரங்களிலேயே இளம் பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தெளிவாக உணர்த்துது. இந்த சம்பவத்திலையும் சம்பவம் நடந்த பிறகுதான் காவல்துறை வந்து மீட்பு பணிகளை செஞ்சாங்க. ரோந்து ஒழுங்கா போனா கிரைம் ஸ்பாட்டுகளை டிடெக்ட் பண்ணி கண்காணிச்சா குற்றங்களை தடுக்கலாமா இல்லையா? இந்த 2 சம்பவம் மட்டுமில்ல, தினம் இப்படி பல பாலியல் குற்றங்கள் நடக்குது. இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? அமைச்சர் கீதா ஜீவன் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 7000 பெண் குழந்தைகளுக்கு 100 கோடிக்கு மேல நிவாரணம் கொடுத்துருக்கோம்னு பெருமையா சொல்றாங்க. வெக்கப்பட வேண்டாம். பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க அரசாங்கம் இருக்கா, இல்ல நிவாரணம் கொடுக்க அரசாங்கம் இருக்கா? முடிவா ஒண்ணுதான் சொல்லுவேன். வரப்போற தேர்தலில் பெண்களை பாதுகாக்க முடியாம பாதிப்பு நடந்த பிறகு தனிப்படை அமைச்சோம், தலைகீழா குதிச்சோம்னு கதை சொல்ற இந்த திமுக கும்பல் கையில ஆட்சியை கொடுக்க போறோமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. பாதுகாப்பு கொடுக்கிற முதல்வர் வேணுமா, இல்ல நிவாரணம் மட்டுமே கொடுக்கிற ஸ்டாலின் சார் வேணுமான்னு யோசிச்சுங்க மக்கா. தமிழ்நாட்டில் இவ்வளவு அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சியில் இருக்கவங்களுக்கு இது தெரியுமா இல்லை தெரியாதான்னு மக்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு. அண்ணா உதயநிதி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதை சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் நடக்கிறதே எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் கவனிக்கிறாங்களா இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்காங்களான்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. We have continuously opposed the special intensive registration of this SIR issue. அதாவது தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற பேர்ல வாக்காளர் பட்டியலை சீர்திருத்திட்டு இருக்காங்க. நாடு முழுக்க இத பத்தி தான் பேசுறாங்க. ஐயா ஸ்டாலின் கூட இதை எதிர்த்திருக்காரு. திமுக கும்பல் இது சம்பந்தமா புரடிய கிளப்பிட்டு இருக்கு. இவ்வளவு முக்கியமான பிரச்சனையை பத்தி அண்ணன் எம்புட்டு அழகா வளர்றாருன்னு பாத்தீங்களா? We have continuously opposed the special intensive registration of this SIR issue. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறத ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்றாரு. ரிவிஷனா ரிஜிஸ்ட்ரேஷனானு தெரியல. இவங்க கட்சி எதிர்க்கிற ஒரு விஷயத்தை பத்தியே அண்ணன் முழுசா தெரிஞ்சுக்கல. இவர்தான் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர். இப்படி இருந்தா விளங்குமா? பரபரப்பா எல்லாரும் பேசுற விஷயத்தையே ஒழுங்கா கவனிக்காத இவங்க எப்படி மாநிலத்தில் நடக்கிற குற்றங்களை கவனிப்பாங்க? ஆக இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எதையும் இவங்க கவனிக்கிற மாதிரி தெரியல. எந்த நடவடிக்கையையும் உருப்படியா எடுக்கிற மாதிரியும் தெரியல. அதனாலதான் என்ன தப்பு பண்ணாலும் தப்புச்சடலான்ற துணிச்சல்ல குற்றவாளிகள் குற்றங்களை செய்தாங்க. இங்க நடக்கிற கொடுமையை எல்லாம் மறைக்க நம்மளை சுத்தி சதி நடக்குது, எல்லாரும் நம்மளை நசுக்க பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறாரு ஐயா ஸ்டாலின். கடைசி வரைக்கும் சதி நடக்குது, வாக்குரிமையே போயிடும்னு இல்லாததெல்லாம் பேசி மக்களை பயமுறுத்துவாங்களே தவிர பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு போடுற ஒரு மெஷின் அம்பிட்டு தான். அட நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. சரி, மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தாம எந்த அக்கறையும் இல்லாம இருக்கிற இந்த மாடல் திமுக கும்பல் எதுல தான் கவனம் செலுத்துவாங்க? வேற எதுல? நில அபகரிப்புல தான். அட நான் சொல்லல, கடலூர்ல ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அமைச்சர் ஏவா வேலுவோட மகன் 70 ஏக்கர் அரசு நிலத்தை ஆட்டைய போட்டிருக்கான்னு புகார் சொல்லியிருக்காரு. அந்த கொடுமையை நீங்களும் பாருங்க. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிபாடிக்கிட்ட ஐயா ஏவா வேலுவோட மகனுக்கு 200 ஏக்கர் நிலம் இருக்குதாமா. அந்த 200ல 70 ஏக்கர் அரசு தரிசு நிலமா. நீர் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு போலி ஆவணங்களை தயாரிச்சு ஆக்கிரமிச்சு வச்சிருக்காராம். இது சம்பந்தமா கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஆரம்பிச்சு மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கான். ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்களாம். கடைசி கடலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துட்டு இந்த விவரத்தை எல்லாம் செய்தியாளர்கள் கிட்ட புலம்பி தள்ளியிருக்காரு ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாதனால நான் வெளியார்கள்ட்ட கொடுக்க முடியல. எனக்கு வழி கிடையாது. தரிசு நிலத்தெல்லாம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், இது இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி, ரெவென்யூ செக்ரட்டரி, நில நிர்வாக ஆணையர், இப்படி பல பேருக்கு நான் மனு கொடுத்துருக்கேன். எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அமைச்சர்ன்றதுனால அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் தயங்குது. கேட்டீங்களா? ஐயா ஸ்டாலின் விடியல் தரப்போறேன்னு சொன்னார்ல, அது மக்களுக்கு இல்ல, இந்த மாதிரி அமைச்சர்களோட மகன்களுக்கு தான். அது தெரியாம மக்கள் ஓட்ட போட்டு ஆட்சியை கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, நில அபகரிப்புங்கிறது சர்வசாதாரணமா நடக்குது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் விஷயம் தெரியாம பேச மாட்டாரு. ஆட்சியாளர்கள் குறிப்பா தொட்டுப்பார் சீண்டிப்பார்ன்ற டைலாக் பேசுற ஐயா ஸ்டாலின் இந்த விவகாரம் பத்தி விளக்கம் கொடுக்கணும். அட நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. மக்கா, அமலாக்கத்துறை கிட்ட சிக்கியிருக்கிற ஐயா நேருக்கு பிறந்த நாள் வருதான். அதுக்காக திருச்சி முழுக்க திமுக காரங்க பேனர் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேனரை ராத்திரியோட ராத்திரியே மாநகராட்சி நிர்வாகம் தூக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அமைச்சர் பேனரையே ஏன் தூக்குனாங்கன்னு விசாரிச்சதுல 2 விதமாக சொல்கிறாங்க. அமலாக்கத்துறை கிட்ட வசமாக சிக்கிட்டோம், இந்த நேரத்தில் இந்த கொண்டாட்டம் ஒன்று தான் கேடான்னு அமைச்சர் தரப்பு பேனரை எடுக்க சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு அதெல்லாம் இல்லை, திருச்சியில் இருக்கிற இன்னொரு அமைச்சர் தான் இந்த பேனரை எல்லாம் எடுக்க சொன்னாரு, இது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. உட்கட்சி பிரச்சனையால தூக்குனாங்களா இல்ல உள்ள போற பிரச்சனையால தூக்குனாங்களான்னு தெரியல. ஆனா திருச்சியில திமுக கும்பல் மொத்தமும் ஆஃப் ஆகி கிடக்கு. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.